வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம காஞ்சனா பிடிச்சி வச்சு நம்ம லட்சுமியை வீட்டை விட்டு வெளியே போடி, நீ என்ன கூட பிறந்த தங்கச்சியா அவளு கூட எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையில் ஒட்டிட்டு இருக்கானே தெரியலை, நீ அவள் முழிச்சு க்யூர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு கையை பிடிச்சி வெளியே தரன்னு இழுத்து நம்ம லட்சுமியை வெளியே தள்ளுறாங்க. நம்ம பிரபா கிட்ட கேட்குறாங்க நம்ம லட்சுமி, அப்பா நான் இப்போ கோயிலில் அக்காக்காக வேண்டுதான் திருநூறு என் கையில் இருக்குது, அதை அவங்க உடம்புல பூசிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நேரம், சரி நீ அதை பூசிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் அவளை உள்ளுக்க விட்டுறியே அப்படின்னு கேட்க நேரம், அதை திருநூறு மட்டும் அவள் நம்பிக்கைக்கு வச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு அவள் கிளம்பி பேரனை என் கண்ணுலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவள் இருக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம லட்சுமி கடகடா நீ போய் திவ்யாவுக்கு திருநூறு போட்டு விட்றாங்க. அதோட பெட்டி படுக்கைகளை சுருட்டிட்டு அவங்க போக நேரம் அவங்க அம்மாவோட புக்கை அப்படியே காஞ்சனா தூக்கி அவங்க முகத்தில் எறிகிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த சொத்தே இது மட்டும் தானே, இதை கொண்டுட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி விடுறாங்க. நம்ம லட்சுமியும் சரி அம்மா இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போவோம் அப்படின்னு அந்த இடத்துல கோயிலில் போய் வேண்டிகிட்டே நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கண்ணு முழிச்சு பார்த்த நம்ம திவ்யா, இந்த மாதிரிக்கு நான் குணமாக இருக்கேன்னா அதுக்கு முத காரணம் லட்சுமியாக தான் இருப்பா, என் தங்கச்சி லட்சுமி எங்கே அப்படின்னு காஞ்சனாட்ட கேட்குறாங்க. அவளை வீட்டை விட்டு துரத்திட்டா உங்கள் அம்மா அப்படின்னு நம்ம பிரபா சொல்ல நேரம், எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணுனீங்க, அவள் இல்லாமல் நான் இங்கே இருக்க போகிறதில்ல, இப்போவே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு லட்சுமி கண்டிப்பாக அந்த கோயிலில் தான் எனக்காக வேண்டிட்டு இருப்பா அப்படின்னு அங்கே போகிறாங்க. அதே மாதிரி நம்ம திவ்யா இருக்காங்க, கடகடன்னு இழுத்து மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமிக்கு தெரிய வருது, என்னோட மணவாளன் திருக்குமரன் அவருக்கு உள்ள காதலி வேறு யாரும் இல்லை, அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த திவ்யாக்கா தான் அப்படின்னு தெரியுது. சரி திவ்யாக்காளுக்கு இதை நம்மளை பற்றிய விஷயம் தெரியக்கூடாது, இதை நான் அவர்கிட்ட எப்படியாவது பார்த்து நான் திவ்யாக்காளுக்கு தெரியாமல் இதை பார்த்துக்கிடுங்க, திவ்யாக்கா ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்கள கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல எப்படியாவது என் மணவாளனை பார்த்து நான் சொல்லணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. ஆனால் உண்மையை தெரிஞ்சு திவ்யாக்கா தான் என் மணவாளனுக்கு ஏற்றவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியலை, உண்மை தெரிஞ்சுனா இதை திவ்யாக்கா எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பேரிடிகனங்க தன்னோட மணவாளனுக்கு இன்னொருத்தங்க மனைவியாக வர்றது எந்த பொண்ணாலும் தாங்கிக்க முடியாது. அந்த விஷயந்தான் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தானே என்னை கல்யாணம் பண்ணினார், அவருக்கும் ஆசை பாசம் இருக்கும், அவரோட ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. லட்சுமி கோயிலில் அவ்வளோ பரிகாரம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. எல்லாமே திவ்யா க்யூர் ஆகணும், அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும், அந்த தழும்பு அம்மன் போட்ட தழும்பு அவங்க முகத்திலேயோ எங்கேயோ இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் உன் கோபம் இறங்கணுமா, நீ மனசு குளிரணும், திவ்யாக்கா நல்லபடி வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல வேண்டுதலை செலுத்தி நல்ல கனமான வேண்டுதலை நிறைவேற்றி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த அம்மனோட திருநூறை திவ்யாக்காவுக்கு எப்படியாவது பூசி விடணும், நோயை அக்கா உடம்புல இருந்து மாறணும் அப்படின்னு அங்கே போக நேரம் நம்ம காஞ்சனாவுக்கு லட்சுமியை கண்டாலே ஆத்திரமாக வருது, யானி தெரியலை. இந்த பொண்ணை பார்க்க நேரம் என் பொண்ணோட வாழ்க்கையில் இவ குறுக்க நிற்பாளோ அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால தான் எனக்கு வயிற்றுச்சல் வருது அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா நினைக்கிறாங்க. அதோட நான் கோயிலில் நம்ம அம்மனை வேண்டிக்கிட்டு நம்ம திவ்யாக்காளுக்கு நோய் குணமாகணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு திருநூறை கொண்டுட்டு பூச வராங்க. போடி நீ வேண்டுதல்ல என் பொண்ணு குணமாவா, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பிரபா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம லட்சுமி அப்பா இப்போ அம்மனை வேண்டிக்கிட்டு நான் திருநூறு கொண்டு வந்திருக்கேன், இதை திவ்யாக்காள்கிட்ட முகத்தில் பூசி விடணும், கண்டிப்பாக அவங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறேன். எனக்கு வேண்டுதல் மட்டும் இதை மட்டும் நான் அந்த அக்கா முகத்தில் பூசிக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நேரம், காஞ்சனா இதை மட்டும் அவள் நிறைவேற்றிட்டு அவளோட நம்பிக்கை நம்ம திவ்யாவுக்கு குணமான
சரிதானே, அதனால் வந்து பூசிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பிடட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அவள் இங்கே அதுக்கு பிறகு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து காஞ்சனா ஒரு கட்டளையை போட்டு சொல்கிறாங்க. அதோட நம்ம திவ்யாவுக்கு வந்து நம்ம லட்சுமி திருநூறை பூசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். என்ன போக போக்கில் நீ இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திய சொத்து இந்த புக்கு தானே, இதை தூக்கிட்டு போ அப்படின்னு வந்து அவங்க அம்மாவோட புக்கையும் தூக்கி அப்படியே முகத்தில் விட்டு எறிங்கிறாங்க. அதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம லட்சுமி அங்கேருந்து வந்து போகிறாங்க. நம்ம பிரபா வந்து பார்த்து நினைக்கிறாரு, காஞ்சனாயே மீறி என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, என்னை மன்னிச்சிட்டு லட்சுமி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அங்கேருந்து கடகடனே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம திவ்யா கண்ணு முழிக்கிறாங்க. அவங்க உடம்புல அந்த தூசு மாசு மருவ இன்னுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த க்யூவராக அம்மன் வந்து போயிட்டாங்க. அம்மன் வந்து போட்ட உடம்பு மாதிரி இல்லாமல் க்யூவராக ஆயிட்டு. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த குறி சொல்லக்கூடிய ஜோசிய பொம்பளை வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போனவங்க மறுபடியும் வராங்க. அவங்கள வந்து நம்ம காஞ்சனா கூட்டு என் பொண்ணுக்கு இப்படி ஒன்று அம்மன் விழுந்திருக்கு அப்படின்னு வந்து இங்கே வந்து பார்க்க நேரம் ஒன்றுமே இல்லாமல் இந்த க்யூவராக வந்து போயிருக்கு. அப்போ யாரோ வந்து ஒரு சரியான நேர்த்தி கடனை அம்மனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பிரபாவுக்கு வந்து நல்லாவே ஞாபகம் வருது, எல்லாம் லக்ஷ்மியோட வேலை தான் அப்படின்னு வந்து நம்ம திவ்யாவோட அப்பா வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர கோபம். ஆனால் கண்ணு முழிச்சதோட நம்ம திவ்யா வந்து எங்கே லக்ஷ்மி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி இப்போ தானே கண் முழிச்சிருக்கா நோயிலேருந்து, அதுக்கடையில் எங்கே லக்ஷ்மின்னு வந்து கேட்குற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வந்து இப்போ லக்ஷ்மியை பார்த்தாகணும், எனக்கு நோயை குணமாக்குனது என்ன கேட்டால் அவள் தான் நல்லூர் அம்மனை வேண்டி என் நோயை குணப்படுத்தியிருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட லக்ஷ்மியை நான் பார்க்கணும், என் தங்கச்சி அவள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிருந்தேன். தங்கச்சி என் தங்கச்சி இப்போ கூட பிறந்தவ மாதிரியே அவளை கொஞ்சம் வச்சுட்டா இவா, எதுக்காக இப்படியெல்லாம் வந்து அவளை வந்து இந்த வீட்டில் இருத்தி சொந்த அக்கா தங்கச்சி உறவை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காளோ தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா ஏமா அவளை வந்து வெளியே தள்ளினீங்க, அவள் சின்ன பொண்ணு, அவள் வந்து புருஷன் இல்லாதபடி புருஷனே விட்டுட்டு போயிட்டான், அது பிறகு அவளுக்கு கேடு கட்ட இதையும் இந்த வீட்டில் கொண்டு கொட்டி தான் உனக்கு இப்படி ஆயிட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சனா திட்ட, அவள் இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு கிளம்புறாங்க. திவ்யா எப்படியும் வந்து லக்ஷ்மி வந்து கோயிலில் தான் எனக்காக வேண்டிட்டு இருப்பா அப்படின்னு வந்து அந்த கோயிலில் போய் பார்க்குறாங்க. நம்ம திவ்யா வந்து லக்ஷ்மி பார்க்க நேரம் வந்து அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க. என்ன அம்மா வந்து என்னை வரப்படாதுன்னு சொன்னால் இந்த அக்கா என்ன தேடி வந்திருக்காங்க, இப்போ தானே அவங்களுக்கு நோயிலேருந்து மீண்டிருக்காங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, அவள் என்ன எதுக்காக தேடி வந்தாங்க அப்படின்னு வந்து நினைக்க நேரம், நீ எனக்காக நீ சாமிகிட்ட கும்பிட்டுட்டு இருக்கிறியா லட்சுமி, நீ ஒன்றும் சாமி வந்து எனக்காக கும்பிட்டது போதும், நீ இப்போ என் கூட கடகடனி வரணும் என் வீட்டுக்கு. அக்கா நான் வரமாட்டேன், அம்மா கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் கோவமாக இருக்கட்டும், எனக்கு அவள் கோவம் பற்றி தெரியும், ஆனால் நீ என் கூட வந்தே ஆகணும், நீ வந்து என்னை வந்து தங்கச்சி நீ நினச்சி அக்கானி நினச்சேன்னா நீ வந்து கண்டிப்பாக என் கூட வா அப்படின்னு வந்து கடகடனி நம்ம லட்சுமிக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் கல்யாண பத்திரிக்கையே நம்ம லட்சுமி கண்ணில் வந்து படுது. அந்த பத்திரிக்கையை இப்போ எடுத்து பார்த்து அக்காவோட மணவாளன் யார் அப்படின்னு வந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் தன்னோட திருக்குமரன் தான் அவங்க மணவாளன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. இந்த விஷயத்தை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும், அவர் விரும்ப பொண்ணு இந்த பொண்ணு தான், நம்ம திவ்யாக்கா தான், இவங்க நல்லா இருக்கணும், அவர் என்னை கட்டாயத்தினால தானே தாலி கட்ட நிலைமைக்கு போனார், அவர் விருப்பப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தான் அவங்க என்னதான் வந்து இவங்க கணவராக வரப்போகிறவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு உள்ள ரகசியம் வந்து தெரியக்கூடாது திவ்யாக்காக்களுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து நினைக்கிறாங்க. அதோட இதை என் மணவாளன்ட்ட சொல்லணும், நமக்கு நடந்த கல்யாணம் இங்கே திவ்யாக்காக்கள் யாருக்குனாலும் தெரியக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக திவ்யாக்கா கூட வாழுங்க, என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து நினைக்கிறாங்கங்க. அதை எப்படியாவது வந்து என் மணவாளன்ட்ட நான் வந்து சொல்லிடணும், திவ்யாக்கா கூட அவர் வாழட்டும், நான் அதுக்கு இடைஞ்சலாக இருக்க போகிறதில்லை அப்படின்னு வந்து ஒரு இக்கட்டான முடிவை வந்து நம்ம லட்சுமி வந்து